பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே வந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் இல்லை 3/4 லிட்டர் அளவுக்கு எனக்கு இது வரும். ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு தேவையான நெய் இதிலே எங்களுக்கு தேவைப்படும். இது எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நெய் காய்ச்சறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் ஆடையை கரெக்டாக ரெகுலராக டெய்லியும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும், ஈஸியாக வந்து நெய் எடுத்துடலாம். பாலை வந்து காய்ச்சிட்டு மேலே நல்லா திக்காக ஆடை படரும். தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சினோன்னா நல்லா ஆடை வரும். அந்த ஆடையை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சில்வர் டப்பாவில் நீங்கள் போட்டு வைக்கும்போது கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவைலாம் நீங்கள் தயிர் போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் மட்டும் தயிர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டப்பா ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்து ஆடை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன டப்பாவில் ஒரு மந்த்துக்கு 2 டப்பா ஃபுல்லாக வரும் எனக்கு. அது 2 டப்பா ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் அதை ஒரு நாள் கிரைண்டரில் போட்டு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த மந்த்துக்கு தேவையான நெய் வந்து சரியாக இருக்கும். ஆடை ஃபுல்லாக இப்போ வந்து கிரைண்டரில் போட்டாச்சு. நிறைய பேர் வந்து மிக்சியில் போடுவாங்க. எனக்கு வந்து கிரைண்டர் வாட்டமாக இருக்கிறதுனால நான் கிரைண்டரில் போட்டிருக்கேன். 2 டப்பா இருக்கிறத ஃபுல்லாக போட்டுட்டு அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 சொம்பு 3 சொம்பு இதில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு ஃபுல்லாக ஊற்றிடுவேன். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஒரு சொம்பு. இது மொத்த ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே வந்து அந்த 2 சொம்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணினோம் அப்படின்னா அந்த லாஸ்ட்டு 5 மினிட்ஸில் அப்படியே பந்தாக வர ஆரம்பிக்கும். அப்போ தேவைப்பட்ட தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டோம் அப்படின்னா வெண்ணெய் நல்லா அப்படியே பந்து மாதிரி வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தயிர் கன்சிஸ்டன்சிலே இப்போ ஓட ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற அந்த கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் உருள ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது வந்துருச்சுன்னா அடுத்த 2 நிமிஷத்துலேயே வெண்ணெய் வந்துடும். அப்படியே பந்தாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜை வந்து ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டிங்கன்னா நல்லா உருண்டையாக பந்து மாதிரி வரும். இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் நீங்கள் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு வெண்ணெயை நல்லா அவிழ்ச்சி எடுக்க ஆரம்பிக்கலாம். கல்லில் ஓட்டியிருக்கிறத நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தண்ணியில் மிதக்கிறதெல்லாம் ஒரு ஓரமாக அப்படியே பந்து மாதிரி உருட்டினீங்கன்னா சூப்பராக அழகாக வரும். ஹோம்மேட் ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இது செஞ்சிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. நம்ம கையால் செஞ்சது அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு 4-5 தடவை அந்த வெண்ணெயை வாஷ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நெய் காய்ச்சும் போது அடியில் ரொம்ப கசடு வரும். இந்த மாதிரி 4-5 தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த கசடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு நெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மணமாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி வாஷ் பண்ணுறது. இப்படி தண்ணி ஊற்றி அப்படியே அமுக்கி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான். அப்படியே அதில் இருக்கிற அந்த மோர் மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே வழிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க. சாப்பிட்டு வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. வெரி சாஃப்ட், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு டெய்லி பட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் வடியணும், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இப்படி சாய்வாக வச்சிங்கன்னா அதில் இருக்கிற மீதி தண்ணியும் வழிஞ்சு வந்துடும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அழகாக அதை நம்ம சட்டியில் போட்டு நெய்யை உருக்க ஆரம்பிச்சிடலாம்.
எடுத்து வச்ச வெண்ணெயில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பேனை வந்து நல்லா சுட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து அதில் போட்டுட்டு அப்படியே நம்ம ஒரு 10 to 15 minutes நம்ம அப்படியே அது கொதிக்க வச்சோம் அப்படின்னா நெய் ரெடி வந்து ரெடி. வாங்க எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். அப்படியே போட வேண்டியதான் நம்ம. சூப்பராக இருக்குது. நான் இது காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பொங்கி வரும். உங்களுக்கு நல்லா சூடாக இருந்தது அப்படின்னா வெண்ணெய் அப்படியே லைட்டாக கரைஞ்சி நல்லா பொங்கி வரும். இது வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திங்கன்னா தான் அந்த தண்ணி ஊற்றி உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து இதை கற்றுக் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா தான். நான் அவ்வளோக்கா எடுக்க மாட்டேன். இத்தனை வருஷம் ஒரு 7 years ஆகுது. நான் எப்பொழுதுமே எடுத்து வச்சிருவேன். அக்கா இல்லைன்னா அம்மா யாராவது அடிச்சு கொடுத்துருவாங்க. ஒன்று நான் ஊருக்கு எடுத்து போயிடுவேன், இல்லைன்னா அம்மா இங்கே வரும்போது எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. சரி கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4 to 5 times தான் நானாகவே செஞ்சிடுறது. அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது எனக்கு. அது அம்மா எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ், நம்மளாலே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஒரு கரண்டி வச்சு இப்படி நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கட்டி எல்லாம் கரைஞ்சிரும். அப்படியே வெண்ணெய் அழகாக உருகி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மொளமொளன்னு பபுள்ஸ் வர மாதிரி வெடிக்கும். அந்த சத்தம் எல்லாம் அப்படியே அடங்கினதுக்கப்புறம் பார்த்தா மேலே தெளிஞ்ச மாதிரி நெய் வரும். அப்போ அப்படியே நம்ம வந்து சால்ட்டு போட்டுட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்படின்னா சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி அடியில் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக திட்டாக வரும். ஒரு சில பேர் இதை வந்து அப்படியே விட்டுருவாங்க. நான் வந்து இதை அப்படியே எடுத்துடுவேன். ஏன்னா அடியில் இந்த மணலாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப இந்த ப்ரௌனிஷாக இதெல்லாம் விட்டு வச்சா அது அப்படியே ரொம்ப ப்ரௌனிஷாக அடியில் வர மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை எடுத்துருவேன். இப்படி தனியாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே அடியில் திட்டாக இருக்காது. நெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். முன்னே இருந்ததுக்கு இப்போ வந்து நல்லா இந்த முளன்னு வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் இந்த வெள்ளை நுரையும் நிறையா குறைஞ்சிச்சு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இன்னும் ஒரு 5 minutes அப்படியே இருந்ததுன்னா போதும், கரெக்டாக நம்ம அப்படியே இறக்கிடலாம். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையை விடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துட்டோம்னா கூட அது அப்படியே தீஞ்சு போயிடும். தீஞ்சிருச்சுன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நெய் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்கும், இல்லைன்னா கருப்பாயிடும். அந்த தீஞ்ச ஸ்மெல் லைட்டாக அதில் வர மாதிரியே இருக்கும். கருவேப்பில் போட்டிங்கன்னா உடனே அப்படியே தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். ஸோ கை விடாமல் அப்படியே கிளறிட்டே இருங்க. இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா நெய் எடுக்க தெரிஞ்சவங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்து முடிச்சிருவாங்க. நானும் ஒரு தத்துக்குட்டி தான். நான் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கிடுச்சு அப்படின்னா லோ ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டுருவேன். நெய் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாசம் வர ஸ்டேஜில் வந்து அப்படியே லைட்டாக நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ. நான் ஒரு ஹாஃப் கொஞ்சம் இவ்வளவு ஒரு பிஞ்ச் மாதிரி எடுத்து போட்டுக்குவேன். கிளறினதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பை இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா விட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரொம்ப அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது. வந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கருவேப்பிலையை போட்டு இறக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போட்டு அப்படியே இது பண்ணோன்னா வாசமாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசம் அடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குது. முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 an hour சூடு அடங்குற வரைக்கும் அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் மேலே நீங்கள் அப்படியே வடிகட்டி நீங்கள் வேறு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம். நெய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த கோல்டன் கலரில் நெய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த திட்டாக இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த மாதிரி வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. நெய் ஒன்ஸ் செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா அது அடியில் அப்படியே தங்கிரும். நீங்கள் அப்படியே வேறு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நெய்.